தனுசு ராசி நேயர்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. இது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை, அதாவது மறைவு ஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் வக்ரகதி அடையும் போது சுப பலன்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் ஒரு நல்ல எதிர்பார்த்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே போராளிகளாக தான் இருப்பாங்க. எப்படி ஒரு சமுதாயத்துல எதிர்த்து நிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களை தீவிரவாதிகள் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடும் நபர்கள்னா இது இந்த தனுசு ராசி அன்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு போராளியாக தான் இருப்பாங்க. எதை ஒரு சாதிக்கனாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு போராட்ட ஒரு களமாக தான் இருக்கும். ஒரு வீடு வாங்கணும்னாலும் சரி, ஒரு குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல படிக்க வைக்கணும் அப்படின்னாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் சம்பந்தமான உறவுகள்லையும் சரி, அடுத்து குழந்தை சம்பந்தமான ஒரு இதுலயும் சரி, எல்லா ஒரு தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையுமே இந்த தனுசு ராசி என்பர்கள் மிகவும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய நேர்மை உங்களுடைய காலகாலத்திற்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய எல்லா அன்பர்கள் உங்களுடைய வீட்டிலேயே பாத்தீங்கன்னா, நீங்க தனுசு ராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா நீங்க தான் இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில சொந்தமாக எல்லாமே செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு திறமைசாலிகளாக தான் இருக்கிறீங்க. ஆனா மற்ற ராசி என்பர்கள் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து எந்திரிக்க முடியாத அளவிற்கு சில பிரச்சனைகள் அவங்களால சமாளிக்க முடியாத அளவிற்கு இருக்கும். ஆனா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எதையுமே சமாளித்து அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க. அதற்கு உங்களுடைய நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான செயல்களும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். இந்த குரு வக்ர பகவான், அதாவது குரு வக்ரகதி அடைகிறார். உங்களுடைய ராசி அதிபதி அந்த குரு பகவான், சுகஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆனதுல இருந்து சில தேவையில்லாத அசம்பாவிதங்களே நீங்க சந்திச்சுட்டே இருப்பீங்க. அதாவது ஏற்கனவே கடன் இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அந்த கடன்கள் மூலமாக தொழில் ரீதியாக அவமானங்கள், சில பேருக்கு தொழிலை இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். அந்த தொழில் ரீதியாக ஒரு அசிங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். குரு பகவான் என்ன உங்களுக்கு வேணும் நேவா பண்றாரு, அவர் நகரக்கூடிய இடம் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த அளவிற்கு நீங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு நிலையை கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்காகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்காகவே அவர் குரு வக்ரகதி அடைந்து நீங்க இழந்த துன்பங்களிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கும், நீங்க இழந்த ஒரு அவமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். இதனால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக கடன்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுது. வாய்ப்புகளே இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க தனுசு ராசி என்பர்கள். இப்போ இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சில பேர் சொந்தமா இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்தணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலங்கள் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நல்ல மருத்துவ ஆலோசனை, இந்த வியாதிகள் மூலமாக எத்தனையோ பேரை நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு எடுக்கணும்னா கூட யாரையோ ஒருத்தரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓடிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ காசு பணம் எல்லாமே இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகரித்ததுனால உங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவர்த்தின்றது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. எப்ப பார்த்தாலும் மருத்துவ செலவு, மருத்துவ ஆலோசனை இப்படியே இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த வியாதி நிவர்த்தின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு இந்த காலகட்டத்துல திடீர் வியாதிகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். அது எல்லாமே கியூர் ஆகக்கூடிய
ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. தனுசு ராசியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலைகளாக தான் இருக்கும். குடும்பத்தாரும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே உங்களை ஒரு எதிரியை பாக்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு வேஷம் போட்டு திரிபவர்களாக தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய சுயரூபம் தெரிவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு எதிரிகளினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கு. சில பேருக்கு வழக்குகள் இருக்கு, சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சில வழக்குகள் இருக்கு. சில பேர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே பிரிந்து அது ஒரு வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன குழப்பம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து செயல்பட்டார்களோ, அவர்கள் எல்லோருமே இன்றைய அளவிற்கு இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் தெரிய போறாங்க. இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா 3 முக்கிய நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்னலாம் பார்க்கும்போது மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்திற்கு உங்களுடைய கடனுடைய அளவு குறைவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை வாய்ப்புக்காக சில தடைகள் அதிகமாக இருந்திருக்கும், அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இருக்க போகுது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு புது பந்தம் உருவாகுவதற்கு, அதாவது திருமணம் ஏற்கனவே ஆன திருமணம் தோல்வி அடைந்து இருக்கக்கூடிய பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இதுல புதிய ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறீங்க, நிறைய அசிங்கங்களை சந்திச்சிருக்கீங்க. எங்க போனாலும் பிரச்சனை, எங்க காலடி எடுத்து வச்சாலும் பிரச்சனை. இந்த மாதிரியா ஒரு நாள் கூட கடந்த ஒரு 6 மாதத்துல நீங்க தூங்கவே இல்லைங்க. அந்த எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி அடையும் போது இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கும், அடுத்து புதிதாக கடன்கள் வாங்குவதற்கும் உண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்க போது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அந்தஸ்து, அதாவது வாழ்க்கை தரமாகப்பட்டது ஒரு படியளவு முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லோருமே இன்னைக்கு வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுதுங்க. அதனால இந்த குரு வக்ரகதி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்க போது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைங்களுக்கு நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே பாருங்க, இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக பாருங்க, இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மளை கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும்
நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இப்போ எந்த ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பாருங்கள், கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் சில வருடமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து வாட்டி வறுத்து நிறைய படிப்பினை கொடுத்துட்டாரு, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு மேலே கஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டிங்க. இப்போ தான் கொஞ்சமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், தனுசுக்கு இனி வரும் காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆவணி மாதத்துலேருந்தே அப்படி தான். அதுக்காக ஒரே மாதத்தில் எல்லாமே நார்மல்சி வந்துடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுன்றது இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், குரு பகவான் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அப்படின்றது என்னென்னா ருண ரோக சத்ருஸ்தானம். நிறைய கடன் வாங்க வைக்க ட்ரை பண்ணுவார் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றம், ஒரு பெருசாக நிம்மதி இல்லை, வேலையில் பெருசாக சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் பெருசாக ஹாப்பினஸ் இல்லை. ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது, பல வருஷங்களாக அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. சனி ஃபேவராக இருக்கார். சனி வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஸோ அவரு ஃபேவராக இருக்கார். அவர் ஆல்ரெடி வறுத்து முடிச்சிட்டாரு, அவரோட பார்ட் முடிச்சிட்டாரு. 10ல் கேது அதை குரு பார்க்குறாரு. இந்த 10ஆம் பாவம்ன்றது தொழில் ஸ்தானங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார். ஏதாவது பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பெருசாக நிம்மதி இல்லை, பெருசாக சந்தோஷம் இல்லை, ஏன் தான் போகிறோன்னு தெரியல, அந்த வேலையை விட்டொழியலாமான்னு பார்க்குறோம். ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுது. நம்மளோட வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் காரணமே இல்லை, நம்ம என்ன நல்லா போனாலும் அவனுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று நம்ம மேலே குறை சொல்லிகிட்டே இருக்கான். கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது நம்ம மேலே போயிட்டு பின்னாடி வத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க. நேரில் நல்லா தான் பேசுகிறாங்க, பின்னாடி இப்படிலாம் ட்ராப் பண்ணுறாங்க. அப்படின்ற மாதிரி இந்த வேலையை விட்டுடலான்னு பார்க்குறேன், வேறு வேலை தேடுறேன், இப்படின்ற மாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்ல தான் செய்கிறீங்க. உண்மைதான். 10ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் தான். ஸோ ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஊரை மாற்றலாம், தொழிலை மாற்றலாம், நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம், இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட இண்டிவிஜுவல் பர்த் சார்ட்டை உங்களோட ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு ஜாதகம் இது வந்து பாருங்கள், நாங்கள் பொதுவான பலன் சொல்கிறோம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக மீதி பிளானட்ரி பொசிஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. சரிங்களா? ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ ரைட் டெசிஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த டைம் நீங்கள் டிசைட் பண்ணுறதெல்லாம் தப்பாக போய் முடிஞ்சிடும். அதனால் செய்யாதீங்க. வீடு வாங்கணும், வெளிநாடு பயணம், இப்போ நிறைய பேர் வீடு வாங்கலாம், கையில் பேங்க்கில் வந்து லோன் கொடுக்குறேன்னு கையில் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. குரு பகவான் அப்படி தாங்க பண்ணுவார், கடன் வாங்க வைப்பார். வாங்கிடாதீங்க. சரிங்களா? பேங்க் வந்து கடன் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் வாங்குகிறோம். இப்படி நிறைய விஷயம். காசு வந்து கையில் கொடுத்தா கூட இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அப்படி வாங்கணும், செய்யணும், தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், புதுசாக தொழில் தொடங்கணும், கல்யாணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டு, ஃபாரின் போகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்களோட ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க, இல்லைன்னா தப்பாக போய் முடிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க. முக்கியமாக கடன் வாங்க வைப்பார். 6ஆம் பாவத்தில் இருக்க குரு பகவான் ஏதாவது பண்ணி உங்களை கடன் வாங்க வச்சுடுவார். எதையாவது ஒன்றுத்தில் மாட்டி விடுவார். மாட்டிக்காதே. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓகே. பொதுவாகவே வந்து பாருங்கள், இந்த குரு வக்ரகதி அப்படின்றது பெருசாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு எடுக்காது. ரீசன் என்னென்னா, நீங்கள் பாட்டுக்குன்னு உங்கள் ஒர்க். பொதுவாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னங்க வேலை? படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இவ்வளோ தானே வேலை. அதை நீங்கள் செஞ்சால் எந்த கிரகமும் கெடுக்காது. ஓகேங்களா? அதை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யுங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், முயற்சி ஜாஸ்தி பண்ணணும், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். இந்த ஹேர் அண்ட் த டாட்டாய்ஸ் கதை மாதிரி ஆகிடும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். இன்னும் படிக்கணும்னு கீப் ஆன் ப்ராக்டிஸிங்.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால சக்ஸஸ் ஆக முடியும். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் வந்து இட்ஸ் அ ஜேர்னி, இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ கீப் ஆன் ஜேர்னி பண்ணிகிட்டே இருங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, அப்படி தான் சொல்லணும். பட் பெருசாக வந்து உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபுளாக இல்லை படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஓகேங்களா? ஹெல்த்து அப்படின்னும் போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும், அதுக்கு வைத்தியம் கிடைச்சிடும், அதை உடனே பார்த்துருங்க. நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் ஒன்றை விட்டு சித்தி சொன்னாங்க, இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்குமாங்க, தயவு செஞ்சு வேண்டாம், மாட்டிப்பீங்க. இதுக்கும் மேலே பண்ணணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜென்ரலாக ஆன் தி ஹோல் தனுசுக்கு இந்த 3 மாத காலகட்டம், 3 மாதம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது சாதகமா பாதகமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகம் இல்லைங்க. பாதகமாக ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான ரெமடிஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த பாதகமாகாமல் நீங்கள் எல்லாத்துலேயும் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா பாதகம் கிடையாது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்களை வலியுறுத்துகிறார், நிதானத்தை வலியுறுத்துகிறாரா அல்லது வெற்றியை வலியுறுத்துகிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ஏற்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் ஏற்பட்ட என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்களோ அந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை போய் முற்றுப்புள்ளி வச்சிருது. கரெக்டாக தான் ப்ராப்பராக நான் பிளான் போட்டு போகிறேன் சாமி, ஆனால் அது எனக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது அல்லது ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கீங்கன்னா அந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கான ஒரு காலகட்டமாக குரு வக்ர பயிற்சி இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி குருவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உறுதியாக இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவு, அந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் சரி, குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது புதிய உறவுகள் வந்து உங்களை வந்து பக்கத்தில் வந்து ஒரு உறவு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளில் கட்டாயமாக சுயநலம் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஒளிவட்டத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசமான ஒரு தன்மையில் இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மூலமாக அந்த வெளிச்சத்தை பெறணுங்கிறக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, சுயநலமாக அவங்கள பயன்படுத்திடுவாங்க. ஸோ அந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புதிய உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சரியான நபர்களாக தேர்ந்தெடுத்து அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பாதிப்பு குறைவு. நீங்கள் எந்த புதிய முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அதில் உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு விதமான மாற்றங்கள், நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா விளையாட்டு போட்டியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லபடியாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த தொழிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரன்னிங்லேயே இருப்பாங்க. பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, ட்ராவலிங் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு பகவான் குரு வக்ர பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறாருங்கிறது உண்மை. கனவு மனை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பிரிவுகள் ஏதேனும் இருந்திருக்குன்னா அந்த பிரிவு வந்து முடிவுக்கு வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் 30% ஒரு கவனத்தையும் வலியுறுத்துகிறதுங்கிறது உண்மை. இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அருகாமையில் இருக்கும் செங்கமல தாயார் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். குரு ஓரையில் செங்கமல தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படும் தடைகள் விலகி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக தனுசு ராசிக்கு ஒரு நல்ல நேரமாக நல்ல காலமாக அமையப் போகிறது. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல குணமுடையவங்க, ஒரு கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு 1000 பேர், ஒரு 300 பேர், 200 பேருக்கு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க,
அவங்கள நம்பி ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். ஒரு சிறு கிராமமானாலும் சரிதான், அல்லது வேற ஏதேனும் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இவங்க தனுசு ராசியை நம்பி ஒரு 2 குடும்பமாவது பிழைக்கும். ஏதோ ஒரு வகையில் நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட எப்போ ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல சென்று மறைந்தாரோ அப்பவே இது கீழே விழுந்துருமா, மேலே வந்துருமா, நம்ம எங்க டவுன்ல போயிடுவோமோ, நம்மளை காப்பாற்ற முடியுமா, காப்பாற்ற முடியாதான்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கும். மனசுல ஒரு கலக்கம் வந்திருக்கும், மனசுல ஒரு பயம் வந்திருக்கும். அப்ப அந்த மாதிரியான மன பயம், மன கலக்கம் அல்லது ஒரு மனசுல ஒரு குழப்பம், இது யாருக்குங்க? சாதாரண ஒரு கிராமத்து ஆசாமிக்கோ அல்லது ஒரு படிச்ச பண்பாளருக்கோ இல்லை, பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கே அந்த டிப்ரெஷன் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். அப்ப தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணுங்க, கீழே விழுந்துருவோமோ, நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படி இருக்கும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் கீழே விழமாட்டீர்கள், கை கொடுத்து காப்பாற்றப்படுவீர்கள். இல்ல சாமி, எல்லாமே முடிஞ்சு போச்சு சாமி, அந்த எண்டில் நான் நிக்கிறேன் சாமி இப்போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லது நடக்க போகுது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதிவிரைவில் அற்புதமான நல்ல நேரம் பிறக்குது. ஏன்னா 6ல் மறைந்திருக்கக்கூடிய குரு வக்ரகதி பெறுகிறார்னு சொன்னா யாருக்கு முதல் செய்வாருன்னா, பக்கத்து வீட்டுக்கோ ஏத்தி வீட்டுக்கோ செய்ய மாட்டாருங்க, தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசிக்குத்தான் முதல்ல நன்மையை செய்வார். தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு தான் அந்த குரு, முதல்ல என் வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் போய் பாரு, நான் என்ன அந்த வீட்டுக்கு போறதுக்கு 8 வருஷம் ஆகும், என் வீட்டுக்கு போறதுக்கு நான் இன்னும் 8 வருஷம் ஆகும்பா, அது ஒன்றும் நான் சும்மா இருக்க முடியும், ரொம்ப வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு 2 பேரை அனுப்பி வைப்பார். அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ரம் எங்க கீழே விழுந்துருவோமோ, எங்க நம்ம தோத்து போயிடுவோமோ, அடுத்து என்ன நடக்க போதோன்னு சிவசிவான்னு எதிர்பார்த்து ஆபத்தில் இருந்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கவலை வேண்டாம், நல்லது நடக்க போகுது. ஏதேனும் வம்பு வழக்கில் போய் நீங்க மாட்டியிருக்கலாம், இல்லைன்னா சொத்து ஏதாவது இழந்திருக்கலாம், இல்லை வீடு வாசல் ஏதாவது ஜப்திக்கு கடைசி நிமிஷத்துல போய் நிற்கலாம். ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அந்த விளிம்பில் போய் மலை உச்சியில் போய் நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய எனதருமை தனுசு ராசினியர்களே, நீங்க செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், ஆதீன கர்த்தாக்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், அல்லது பெரிய இடத்து பிள்ளைகளாக இருந்தாலும், குடும்ப பொறுப்பில் இருந்தாலும், அல்லது குடும்ப பெண்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக எனதருமை தனுசு ராசி நேயர்களே, கடவுள் காப்பாற்றுவதற்கான தருணம். இந்த குரு பகவான் வக்ரங்கிறது கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இதை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இதனால் வரல நீங்க நிறைய ஜாதகம் பார்த்துருக்கலாம், அப்பெல்லாம் அந்த ஜோசியரை ஓபன் பண்ணும்போது அதற்கான வழி அவருக்கு தோணாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கலையே. பெரிய ஜாம்பவான், பெரிய சக்கரவர்த்தி, நான் அந்த டிவியில் வராருங்க, அவர்கிட்ட போய் பார்த்தேங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாதான் அவருக்கு புத்தி வேலை செய்யும். புரியுது? அவரை நாம குறை சொல்ல முடியாது. அப்போ இந்த அற்புதமான தருணம். அப்ப இப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரி செய்து கொள்வீர்களே ஆனால், ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று அதுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கு, இப்ப நான் என்ன செய்யணும்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் குடும்பம் இப்படி இருக்கு, சீக்கிரமா அதை காப்பாற்றணும், இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் தான் இருக்கு, அல்லது இன்னொரு 6 மாசத்துக்குள்ள எனக்கு இது வேணும்,
இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த கஷ்டத்துல நீங்க நிவர்த்தி அடைவீர்கள். வளர்ச்சி உங்களுக்கு உண்டு, கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் நிர்வாக பிரச்சனையா, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சரியில்லாம இருக்காங்களா, உண்மையான வேலையாட்கள் உங்களுக்கு அமையலையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள், கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போல பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், 2 பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சுமூகமா பேசி முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? தொழில் சிறப்பானதாக இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம். 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 200 300 பேர். அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள், கம்பெனிஸு. அதே போல் ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடதோஷங்கள் இருக்கும். நாமளே நிறைய வெளிநாடுகள்லாம் போயிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு விநாயகர் வைக்கிறது, இல்லைன்னா ஒரு முனீஸ்வரன் வைக்கிறது, அந்த இடதோஷ நிவர்த்திகள்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறோம். காவல் தெய்வங்களை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறது. காரணம், அந்த அந்த பூமி ஒரு காலத்தில் அந்த தெய்வத்துக்கு உரியதாக இருந்திருக்கும். இவங்க போய் அங்கே சிப்காட்டில் கொடுத்த உடனே அந்த இடத்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தெய்வம் விட்டு கொடுக்காது அந்த இடத்த, இவங்களால முன்னுக்கு வர முடியாது. அப்போ அந்த தெய்வத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஆராதனை செய்யும். அந்த தெய்வத்துக்கு ஆராதனை செய்யும் போது தான் அதை மனம் மகிழ்ந்து அந்த பூமியை அவனுக்கு வாழ வைக்கும். இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள். அப்போ அது போல தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், அல்லது ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கிரஷர்ஸ் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், போர்வெல் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காடு விவசாயங்கள் செய்யக்கூடியவங்க, தோப்பு துறவு தென்னந்தோப்புகள்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்க, தானிய உற்பத்தி, காய்கறிகள், ஃப்ரூட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அப்போ சின்ன சின்ன கடைகள் வச்சு தொழில் செய்யக்கூடியவங்க, வீட்டில் இதுன்னு ஒரு அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு துஷ்டி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கக்கூடியது. இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. தொழில் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்போ தொழில் உங்களுக்கு சரியா இல்லைன்னா அந்த இடதோஷம் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை உங்கள் கால நேரம் பிரச்சனையாக இருக்கும். அதை ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உள்நாடோ வெளிநாடோ, ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனால் அற்புதமான முறையில் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி என்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வருமானங்கள் அதிகரிக்கும், வேலை சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகத்தில் நிலையான உத்தியோகம் கிடைக்கும். வேலை ஒரு பயமாகவே இருந்துட்டு இருக்கு சாமி, எப்போ வேலை போகுமோன்னு தெரியல, அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இல்லை சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க தனுசு ராசி என்பர்களே, வேலை கிடைக்கும், நல்லது நடக்க போகுது. அப்போ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யுங்க, செலவு பண்ணுங்க, நம்பிக்கையாக பண்ணுங்க, வேலை கிடைக்கும். ஒரு 3 மாதத்துல கிடைச்சிடும், போருமா?
அப்போ உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு, அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும், பிரைவேட் ஜாப் ஆனாலும், உள்நாடு ஆனாலும், வெளிநாடு ஆனாலும், இந்த பூமியில் நீங்கள் எங்கு இருந்தாலும் வேலை கிடைக்கும். அதே போல குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும். கணவன் மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், வம்பு வழக்குகள் அல்லது திருமண தடைகள் இதெல்லாம் இருக்குமே, குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும். அப்ப இந்த குருவுடைய வக்ரகாலம் தனுசு ராசிக்கு அற்புதமாக உள்ளது. நல்ல நேரங்காலமாக அமைகிறது. அப்ப இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி தனுசு ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி? நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன கேள்வி? உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இதுதான் இங்க முக்கியம். அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். எனவே பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வர.